கடலோரம் வாங்கிய சோறு கடலோரம் வாங்கிய காற்று கடலோரம் வாங்கிய மணல் வீட்டில் குடியேறும் சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஓச்சோடி நான் போனேன் தேடி நான் சாமிய வேண்டு கண்மணி கண்மணி அது சொல்லமே சொல்லமே சின்னமணி குயிலே வரும் மயிலே கிழகம் முடிச்ச ஆட்டம் போது கெளுத்திய புடிச்சு வாயில விட்டாங்க. அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அறிவு சூடு சொரண ஏதாவது இருந்துச்சுன்னா எந்த இடத்துல என்ன ஆச்சு ஒரு வரைமுறை ஒண்ணு இருக்கா? எதுக்கு இங்க வந்து கேக்குறேன்? ஒரு பொம்பளை வந்து என்ன பாட்டு பாடிட்டு நீ? நீ பெரிய ஆளு அப்போ. நத்திங். என்ன நத்திங் சொல்லிட்டு யாரு நீ போதா? That's me ஓஸ். நோ டச்சிங் நோ. கல்கோனா டேஞ்சர். கல்கோனா டேஞ்சர் இல்ல எங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியும்ன்றே. மரியாதை முக்கியம். சபை நாகரிகம் முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? சபைய முடியாது பள்ளி எடுத்து போய். நீங்க என்ன பண்றீங்க? யாரு நீ போதா? ஏய் யாரு நீ போதா? யாருன்னு கேக்குறேன். அண்டாலி மலை அரஞ்சூனியா. பக்க பப்படம் மேல சேர ரவுடி பேர் மாதிரி பிடிச்சிருக்கீங்க. ஏய் மணி அதுலயே கூசாம அடிக்குறாங்க. நான் அடிக்கிறேன். என்னோட விருப்பம் என்ன அடிப்பேன். அண்ணே அண்ணி ரொம்ப கோவப்படுறாங்க அண்ணே. நீ விசிற தூக்கிட்டு வீட்டுக்கு போடா. என்ன அண்ணி அந்த மாடு சிலைக்கு போன மாதிரி உருளி உருளி தட்டுறா. நீ பாசுக்கா கட்டி போடுறா. என்ன செய்ய வெண்ணு வெண்ணு தெரிக்கிறா முண்டை. அனிதா மறுபடியும் பேர சொல்ற. ஏய் ராதா this program நோ கிளம்புன்றேன். this program is the length low. ஏய் என்ன லேட்டு போயேன்றது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்ல பேசு. என்ன இங்கிலீஷ்ல பேசுறீங்க நீங்க? ஏய் பேச்ச மாட்ட முண்டை ஐயா அப்பா. பூரா அம்பளா யார் ஐயா வாங்கயா. ஐயா யாரியா? ஐயா நாடகம் நான் ஓவரா பண்றேன். நான் வேற நீ கிளம்புன்ற பேக்கெட் கிளம்புன்ற. ஓ அதுக்கு எவனாவது எச்சு குத்திக்காரன் பெட்டி வாசிப்பேன். அவங்க பப்புடி எச்சு குத்திறானா? ஒரே விஷயம் ஆம்பளை உங்களை அந்த இடத்துல மட்டக்க முட்டை அடிச்சா கூட ஒன்றும் ரொம்ப நடிக்காது. பத்தினி முட்டை நான் பத்தினி முட்டை நீ வேணா உளுத்த கிளம்புனா தெரியும். பேசுறேன் என்ன மரியாதை நீ அடித்தவங்களுக்கு என்ன தெரியுன்ற. Oh my God! சரி இவனுக்கு சாகு வருது. அதெல்லாம் என் தம்பிக்கு ஒண்ணாது ஒரே ஜாமி கும்பிடுவாங்க. இருமா இருங்க. இங்க எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? ஆம்பளை நான் ஜெண்டி. பெரிய 10 மணி 8 மணி மாதிரி இருக்கா. 10 மணி. ஐயா நீங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க சாட்சிங்க ஐயா. நாளைக்கு போலீஸ்க்கு ஏதாச்சுன்னா நீங்க தான் காப்பாற்றணும். நான் சிவனே அந்த சிவனே தஞ்சமன்று இருக்கிறேன். ஆனா அந்த அம்மா தண்ணி பாம்புக்கு ஆசைப்படுறாங்க. ராதாகிருஷ்ணன் அவர்களே இங்க எவ்வளவு
லேடிஸ் எல்லாம் உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கண்ணியமான பொண்ணுன்னு கேட்டா அனிதாதான். நான் ரொம்ப நாகரிகமா டீசெண்டா நடிக்கக்கூடியது அனிதாதான். ரொம்ப ராதாகிருஷ்ணன் நீங்க பேசினாப்புல நீங்க பெரிய ஆள் நினைக்க கூடாது. ரொம்ப பக்குவமா டீசெண்டா பேசணும் அனிதா கிட்ட. ஓகேவா? தம்பி பெரிய ஆள் இந்த சிச்சுவேஷன் ஒரு சாங் பாடியா பாடுது. தென்பாண்டி சீமையில தேரோட வீதியில மான் போல வந்தவன் யாரடித்தாரோ யாரடித்தாரோ வளரும் பிறையே தெரியாது அடியோ அழம். இவன் விட்டுப்படம் பாக்குறவரா மனப்பாற அனிதா வெள்ளி செவ்வா லைட்டா குனியுது. குனிஞ்சா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறேன். அத்திலி புத்திரி விளையாட வந்து உன்னைய நாகரிமா மாமதுர அண்ணன் டவுசர் கலந்துச்சுன்னா நாகரிகமா பேசுனேன். சரி, நாடு தமிழ்நாடு என் தாய் நாடு. உண்மைங்க. தமிழுக்கு மரியாதை கொடுக்கிறேன், தாய்க்கு மரியாதை கொடுக்கிறேன். நான் உங்களை வந்து கட்டி பிடிச்சு உங்க ஜாக்கெட் பாபாடி இருங்க உங்களை நான் டச் பண்ணனா மேடம் இல்ல. ஆனா நீங்க எதுவுமே செய்யாம என்னுடைய மசில புடுங்குது. கட்டி பிடிக்கிறானா அப்படியே நிக்கிறதுல கட்டி பிடிச்சு புடுங்குறேன். கட்டி பிடிடா. ஒரு இவ்வளவு பேருக்கு முன்னாடி ஒரு பொட்டச்சி வந்து கட்டி பிடிக்கிறான்னு கட்டி நீ நான் கட்டி பிடிக்கிறத பாக்கலாடா நான் நாடகத்துக்கு வரலடா வீட்லயே படத்தை வந்துருப்பேன். எப்படாடா கட்டி பிடிப்ப ரெண்டு பேரும் பேசி கொள்றீங்களாடான்னு. தம்பி அண்ணே அந்த மூடுல வந்தேன். அவ சத்து சத்துன்னு ஏதாவது துண்டு இருக்கா உள்ள வச்சுக்கிறேன். கோமணம் இருக்கு கட்டி தட்டானே. தடுப்பு தடுப்பா வரும். ஏன் ஆம்பளை என்னைக்குமே மீறேன். உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சேன். இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை பார்க்க ஆங்கில நாட்டுக்காரன் பாய்கிற மாட்டை தும்மல் வந்து அடக்கிறவன் தமிழே. உன்னை மாதிரி பசு மாட்டை அடக்கி கோமியை பிடிக்கிறேன் அவன் கிடையாது. நீங்க நினைக்கிறது தப்பு. ஆம்பளை எல்லா பேரும் ஆம்பளை சொல்ல முடியாது. ஆம்பளைக்கு ஒரு சில பேர் தான் ஆம்பளை சொல்ல முடியும். என்ன காரணம் தெரியுமா? என்ன நாடுன்னு தெரிஞ்சுக்காங்க. தாய் நாடு பேசுற மொழி தாய்மொழி தெரிஞ்சுட்டாங்க. இந்த நாட்டுல பெண்களுக்கு தான் முதல் மரியாதை சொல்லி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆம்பளை பத்தி நீ பேச எந்த குடும்பத்துல எந்த ஆம்பளை கொண்டாட்டி பிள்ளைங்க நான் உழைச்சு போறேன்னு சொல்ற ஆம்பளை எந்த ஆம்பளை சொல்லி பார்ப்போம். தண்ணி அடிக்க கூடாது, பீடி பீடு கொடுக்க கூடாது, ஆட்சி எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்ல, கண் கலங்காம நான் என் குடும்பத்தை காப்பாற்ற சொல்லி பாப்பா. நீ சர்க்காரி ஒரு ஆம்பளை பேச பாப்பா. ராதாகிருஷ்ணன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நினைக்கிற நீ மாட்டிருக்க பேசு. என்ன மாட்டேன் மொபத்தான் வந்தா கூட முடியாது. அது நீ நினைக்கிறத தப்பு. நாம என்னால முடியும். அனைத்தாலும் என்ன கோப்பதான் தப்பு அட்டாக் பண்ணுவேன். ஏன்னா உங்களை நான் அதே பொசிஷன்ல அடிச்சேன்னா அது சப்சப்பு கேட்கும். வெண்ணு மண்டைக்கு ஏற முடியும். அருமையா சொன்னாங்க இந்த தாய் புனித தாய் அருமையா பேசினாங்க. தன்னுடைய மனைவிகளை பாதுகாப்பாக எந்த கட்டவழக்கம் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய ஆண்கள் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தால் கைதூக்க சொல்லுங்க. உண்மை ஒவ்வொரு ஆம்பளையும் எந்த கட்டவழக்கம் இல்லாமல் அவன் தெரிந்து விட்டால் பெட்டி கடை ஓடாது. கடைசி வரல நீ கையை தாண்டா கொடுப்ப, வேற எதுவும் பண்ண மாட்டேன். நீ கையை கொடுத்துக்கிட்டே இன்னும் நாங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே நிக்கிறோம். ஓ அந்த மாதிரியானா நீங்க இவன் நாடகம் நினைச்சானா நம்ம செக்ஸ் பட பத்தி அவன் எச்சு பத்தி குளிர் காயறதுக்கு என்ன ஏறி அவன் விட்டுக்கிட்டு கலப்பாத. ஆனால் ஒவ்வொரு ஆண்மகனை ஏன் குடிக்கிறேன்? ஏன் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஆல்கஹால். அது ஏன் ஆல்கஹால்? அவன் ஒரு ஆள் அதை சாப்பிட்டு போடுவான் உன் மேல கால் தட்டி. அதான் ஆல்கஹால். அந்த ஆல்கஹாலை உள்ள இறக்கும் போது அவன் 8 இன்ச்சு போறான், சால்ட்டா இறக்கலாம்.
அப்ப லென்த் இஸ் பைப் அந்த ஸ்ட்ரென்த் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்ட்ரென்த் இந்த பெண்டிங். ஆனா நீ என்னதான் பேசுனா நாங்க கேட்டுங்க நிக்கிறோம் பாரு. திஸ் சோப் டப்பா. இருங்க மேடம், நீங்க பேசும்போது நான் கூட பேசணும்னா இல்ல விளக்கம் சொல்லணும். நீ சொல்றது வருங்கால சந்ததிகள் இதெல்லாம் 6வது 5வது பரீட்சையில இவங்களுக்கு எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். திஸ் லேடிஸ் நீங்க ஒரு சோப் டப்பா, ஆனா சென்ஸ் கொள்ளை உள்ள லாக் சோப். சோப் அந்த பழைய டேன் அந்த லென்த் ஓஸ் இவன் திருந்த மாட்டான். நீ என்னைக்கு தெரிஞ்சியா அன்னைக்கு திருந்த மாட்டேன் நான் நம்பினேன். இந்த சபையில இருக்க இளைஞர்களுக்கா ஹீரோ சாரி எல்லாம் கொடுங்க. அந்த உடம்ப வச்சுக்கிட்டு எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிட்டானே. ஐயா நீ பெட்டி வச்சிருக்க ஐயா பூஜாரி ஐயா மேடையில முடி ஓட்ட இருக்கியா? நல்லா இருந்தேன் மறுப்பு. ஒரே இன்னும் சொல்றேன் மரியாதை. போய் ஏறி கடிக்க மழை புறப்புறன்னு பெய்யும்டா. இங்க வாடா. கடைசி வரைக்கும் நீ வாட்ச்மேன் வேலை வந்து பார்த்தியாடா? ஏன்டா ஓனா பண்ண உன்னை இந்த சீன்ல வர சொல்லவே இல்லையாடா? சாமி எந்த ஒரு சாமியும் தெரியல, நல்லா தரிசனம் கொடுத்து திருப்பி கட்டி பிடிச்ச சாமி. சாமியை கட்டி பிடிக்க சாமி ஒரு ஓத்தாவோட சாமி. ஏன்னா எந்த ஊர்லயா சாமி போய் பொம்பளையாவது கட்டி விட்டாங்க. நாங்க அனாதே செத்து போக மறந்து இந்த ஸ்கிரிப்ட்ல எழுதவே இல்லை. டிசிப்ளின் நான் எதுக்கு மாமா வாங்கிக்கிறேன். மாமா உங்களை விட அவன் சூப்பரா இருக்க மாமா. ஒரே ஒரு மாமா 50 ரூபா காசு கூட வாங்கிக்க மாமா. அதையும் பாரு கவர்ல பருவ வர வேண்டும். சிக்கி பாரு நாய் முயலை கடிக்க போன மாதிரி போறேன். மாமா 500 ரூபா சேர்த்து கூட வாங்கிக்க மாமா. உங்களை விட அவன் சூப்பர். சம்பளத்திலே அதிகாலையில் 300 ரூபாய் பிடித்துக் கொள்வேன். என்ன கண்ட அவரை போய் என்ன அடிக்குது குளிரு முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது. எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களே. குழந்தை பிறந்தவன சொல்லி விடுங்க. கட்டி
இதுதான் அரைஞ்சுருண்டா. டேய் இங்க வாடி. இந்த மைக்க மட்டும் ஐயா அந்த நாடகம் ஆரம்பிச்ச நேரம் தெரியலையா, மறுபடியும் முதல்ல இருந்து சாப்பிட்டு வர முடியா? மருதமணி, இந்த நாடகத்துல நான் தான் மெயின் இருக்கணும். உடனே சும்மா அத்தை குழி கூட்டுருக்கா? என்னது அத்தை குடிக்க? நீ ரொம்ப ஓவரா பண்ணாத. அத்தை குழி கொலாக்கா இது. ஒரிஜினல் பந்தரா பார்த்து ஸ்டெப்னி தூக்கி மாட்டு விடுவாங்க. அது எப்பவுமே பஞ்சர ஓட்டை வந்துருச்சு. ஸ்டெப்னிய மாட்டணும்னு பார்த்தா ஸ்டெப்னியவே மாட்டிட்டியே. நான் லேசா தான் டச் பண்ணேன், ஆனா நீ பேர்காலம் பார்க்கற அண்ணே இடுப்புலயே தூக்கிட்டான்னு. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். இதுல நான் பாடம், இந்த பாடம் நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இப்படி நல்லா பண்றீங்களே, என்னாச்சு? ஏந்தி ஏந்தி அடிக்கிறேன். அதிகமா போயிடுச்சு சோறுங்க. ஏய் அனிதா, உன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். நான் தப்பா தவிர எதுவுமே செய்யலையே. நீ எப்படியாப்பட்ட பொம்பளை இந்த செய்தி வெடிக்கு கம்பெனி என்னது செய்தி இப்படியா? ஆடா இருந்தா முட்டணும், கோழியா இருந்தா கொத்தணும், நாயா இருந்தா நக்கணும். அது பல்லுல இருந்து இரசல வச்சிருக்கிற அடிக்கிறது. ஈச்ச மருத்துவ அவன் பல்ல பாரு, அப்படியே கண்டெடுக்கிற மாதிரி இருக்கேன். கோழி கூட இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கான்னு பார்க்கணும். அடுப்பு பத்த வைக்கணும். மொத்த ஈரியா போய் அந்த அடுப்புக்குள்ளே விரவ கொடுத்து திணிக்க வர்றானே மறந்துட்டவங்க. இப்ப மட்டும் ரோசம் பண்ண முடியுமானே? அப்ப நாளைக்கு வந்து அவன் அப்ப நல்லா சொல்லக்கூடாது. அப்ப நல்லா இருந்துச்சு. ஏய் நீ கெட்ட ரோசம்மா. சூப்பரா செய்யறானே. ஒன்றையோட அவன் நல்லா செய்யறான். தீ பிடிக்க முத்தம் போட்டுட்டி என்ன கொட்டம் கொட்டும் சுட்டு கொள்ளட்டி தேவ் கடிக்க செஞ்சாய் ஆத்தி எமிஷனை கோஸ் பண்ணிட்டாங்களே. அதே கார்த்திகை மாசம் நாய் செஞ்சது மாதிரி. நீ யார் பையன் மண்டை காய்ச்சன்னு தெரியும். நானு அந்த பொண்ணு. ஆடி ஓடி ஓடி வாழ்ந்து நன்றி நல்லா நல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு காரில் கூப்பிட்டு வந்து வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து ஐயோ ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. டேய் ராதா, எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும்டா, லீவ் வேணும். நான் வீட்டுக்கு போறேன். ஏண்டா எனக்கு நாளைக்கு நான் வாசிக்கிறேன், வீட்டுக்கு போறேன்டா. ஏண்டா இந்த யுவதியை பார்க்க முடியலடா. கொண்டாடி நினைப்பு வந்துச்சா? ஆமாடா, ஆமா. நீ அந்த பஸ்ல என்ன செய்வ? எப்படியாவது போயிடுறேன்டா. அவனை வச்சு பேசி செய்யலாம். நல்லா வாசிக்கிட்டு போண்டா நிக்கிறேன். ஆனா இந்த கடைசி வரைக்கும் இந்த வேகத்தடை விட்டு வர முடியல. ஊரான ஊருக்குள்ள ஒன்ன கேட்டா யாரே இல்ல. மாடாத கொத்தமல்லி பாடி போனா தம்பி கிளம்பிருச்சு. போன கொடுத்து வாங்க பாராம மனசு இருந்தா மாந்தோப்புக்கு வாடி, மனசு இருந்தா மாந்தோப்புக்கு வாடி. அடி மலர் வெளிய சுகத்தாடி தாடி தாடி மனசு இருந்தா மாந்தோப்புக்கு வாடி. ஓடு, மனசு இருந்தா மாந்தோப்புக்கு வாடி. என்ன ஆட என்னமா செய்யறானா? செய்யறவனே விட மாட்டேங்கிறானே. செய்ய மாட்டேங்கிறா, செய்யறவன விட மாட்டேங்கிறா. என்னடா செய்யறீங்க? இருக்கிற ஆளு கூட எந்திரிச்சு போற அளவுக்கு செய்யுங்க. ஏன்டா இருந்து உட்காந்து பாரு, நாங்க இருந்தே செய்யறோம்ல. என்னங்க மாமா? உன்னை நாடகத்துக்கு போட்டது நானு. ஆமா மாமா. அவன் கிளீனரா வந்தவன்டி. மாமா நீங்க ஒழுங்காவே போட மாட்டேங்கிறீங்க. நல்லா போடுறா மாமா. அவன் காய்ச்ச பாட்டில 40 வருஷமா காய்ச்ச பாட்டில மாமா 1 மணி நேரம் நின்னு சுடிக்கிறேன்.
சரியான விஷயம் செஞ்சுட்டாப்பா. ராதா சிக்க குட்டி என்ன உருப்படியா தந்துருக்கியா? தூக்கிட்டு எரியறதா உருப்படியா தந்தீங்களா? இப்ப நைஸா தூக்கிட்டு எரியறா. இல்ல, ஒண்ணுக்கும் ஒண்ணுடா. மதிக்க கத்துக்கடா பொண்ணு. தூக்கிட்டு எரியறதா? இது எதுவோ? எங்க நீங்க செய்யுங்க பாப்போம். இந்த பூவை கொண்டையில வைக்கணும். ஓ பட்டணிலவும் போல யோசனை காங்கொட்டு கூட வடாமதி அடி வடாமதி புகழக யோசனை காங்கொட்டு பட்டணிலவும் போல யோசனை காங்கொட்டு கூட யோசனை காங்கொட்டு கூட அண்ணே அண்ணியே வாடா வாடான்னு கூப்பிடுது. நீ ஏன்டா அப்படி செவனே நிக்கிற? டேய், ரொம்ப வாட வாட கூப்பிடும், போக மாட்டேங்கிறா. போறவன விடவும் மாட்டேங்கிறா. பட்டணிலவும் போல அது என்னங்க ரத்தம் காய்க்குது அந்த அட 2 பேத்துல யாராச்சும் போய் தொலைங்கடா. நான் வந்தா விடுறானா அவன்? நான் வரணும்னு நினைச்ச அவன் தான் விட மாட்டேன். கூட சவர வைக்கிறானே. ப்ரோ கோப்படாதீங்க ப்ரோ. யூடியூப்ல பார்த்துட்டு என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்துவா, நீயே வந்து எங்க வீட்டுல மயிலோட மறைக்க மாட்டாங்க. மொத்த கொட்டை மயிலாய். மொத்த மொத்த சொல்லாய். அதான் ஆடுறது தானே பாடுறா, அப்பதான் இங்க நக்கிட்டு போறேன். என்ன எழுதுனானா? என்ன எழுதி கொடுத்தாப்புல? ஏய், என்ன? இவர் யாருக்கு வாத்தியாரா? வாக்கியா வாத்தியா? ஓ வாத்தி எதுல விட்டீங்க? நானா? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏங்க நீ கேட்டா போய் வாயில விட்டு சீ! அப்படி சொல்லவே மாட்டேன். இப்ப இதே வாத்தியை கேட்டீங்கன்னா போது பண்ணிட்டாலே மொத்த கொட்டை மயிலாய். ஆஹா 2 கிலோ மாவை போட்டாலும் 2 பேரும் சேர்ந்து ஆட்டியே முடிச்சிருவாங்க போலயே. காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி முள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா, காட்டு ரோசா, பாடி உள்ள காட்டு ரோசா. அண்ணே ராதா நட மண்டையிலே அடிக்குதுண்ணே அண்ணே. அவனும் மண்டையில விழுந்து அடிக்க வைக்கும். கிச்சு கிச்சு தான் பாண்டோம் கிய கிய தான் பாண்டோம் கிச்சு கிச்சு அம்பானா, அம்பானா, ஏய், ஏய். கிச்சு கிச்சு தான் பாடுறோம், கிய கிய தான் பாடுறோம். ஏய், ஏய்.
பக்கத்துல வந்து நில்லுங்க உள்ள என்ன வேணும் என்று சொல்லுங்க உள்ள பக்கத்துல வந்து நில்லுங்க உள்ள என்ன வேணும் சொல்லுங்க உள்ள என்ன நம்மளுக்கு நாக்கு ரொம்ப கூர்ந்தா அக்கா கோலியாடா அடிதா பக்கத்துல என்னடா ரெண்டு பேருக்கு போய் சம்பளத்துல 600 ரூபா கொடுத்துக்கிட்டே நீ சம்பளமே கொடுக்க வேணாம் நீ கட்டி கட்டி பிடி அது போதும் எனக்கு என்னது காசு காசே வேண்டாம் வீடு வாட தாக முடியல போயிட்டு வாங்க அதனால எச்சி ஊடா சக்கரையா தேங்காய் இருக்குமே என்னைய பண்ண முடியாது ஏன்னா உள்ள வள்ளி நாரதர் ராஜபாட்டுக்கெல்லாம் நகைச்சுவை என்பது ஒரு இனிப்புமா இல்லை இப்பதான் அண்ணே நான் மெயினுக்கு வர்றேன் இதையாவது எனக்கு கொஞ்சம் மீதியாவது வைங்க பாப்பா ரொம்ப இறக்கப்பட்டு கேட்கிறாப்ல அண்ணே நான் வேணா பீஸ் கேரியல் சொல்லி விடணுமா உனக்கு மூத்தன்றது ஒரு மரியாதை வச்சு கெடுத்துக்கிறாரா மாதிரி முழுசாவே உடனே கொடுத்து நீ சாப்பிட மாட்டேன்றீங்க எங்க வந்து வாயில கூட வைக்க தெரிய மாட்டேங்குது சோத்த இருங்க மேடம் நீங்க என்ன மேடம் ஒரு பப்ளிக்ல இந்த ராதா நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிக்கிறீங்க நான் யாரடா கட்டி பிடிப்பேன் அப்பத்தான் சுடுகாட்டுல படுத்து கிடப்பா போய் காலை நம்ம நக்கிட்டு படுத்து அதனால இங்க பாரு என்ன நல்லா பண்றாங்க பாரு ஏன் நீங்க இப்படி தடவுறீங்க ஏற்கனவே வீடு விட ஒட்டை அடிக்க போவேன் நான் தாண்டா அந்த பிள்ளை திட்டாங்க பாவம் பால் குடிக்கிற பிள்ளை மாதிரியே ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணு என்னென்ன வேலை ஆக்குறாங்க மண்ண வாரியாங்க தூக்குவேன் காசை வட்டி போடுவேன் அவங்களால வயிற்றுச்ச இந்த காதல் உருப்படவே உருப்படாதுடா கோயில் எழுதி போடுவோம்டா என் தம்பி பண்ண போறேன் அது ஒழுங்கா செய்யட்டும் ஒழுங்கா அவனுக்கு சொல்ல போகலாம் பின்னாடி திருப்பாதா இப்படியே பின்னாடி திருப்பாதா ஏண்டா நீ அவனை கேட்டுதான் செய்யலாம் வண்டின்னு ஒண்ணு இருந்தா ஃப்ரண்ட் பேக் கீர்லாம் அவ்வளவு வாங்க கட்டி பிடிக்கிற சரி இங்கிட்டு திரும்பி கட்டி பிடிடா அதை அதெல்லாம் பாக்குறேன் அவன் இந்த தியேட்டர்ல கடைசி சீட்ல உட்காந்து எட்டி திறந்த தியேட்டர் பார்ப்போம் நீங்க என் வாழ்க்கையை கருத்து விட்டுருவாங்க நான் இவனை நெருங்கி நிக்கிறேன் ஏதாவது அவன் தட்டா முடிச்சு போறாங்க அதனால சோ நான் என்ன உன்னை வீட்டுக்கு வரேன் ஏன்னா பக்கத்து வீட்டுல இருந்த கேப்ல உன் வீட்டு ஜாயின் பண்ணி டிவி தெரிய வச்சியா டேய் குச்சிக்கிறவாரு நீங்க வாங்க பண்ண வரா நான் வளர்ப்பு நாட்டி அவர் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி செய்ய போறோம் ஏ முட்டை முட்டை நீ வேத்தல பண்ணி தோடா அவன் எரிச்சல்ல வேலை நம்ம என்ன படிச்சிருக்கீங்க என்ன இதை கூட தடவை கூட தெரியுங்க படிப்பு கேட்கிறேன் வேலை கேட்கிறேன் எந்த நேரத்துல போயிட்டு படிப்பை கேட்கிறேன் படிப்பு கேட்கணும் காசு எடுக்க போறேன் எப்ப என்ன எனக்கு ஒன்று தெரியுமா முதல்ல வந்தா வேலைக்கு வந்தாச்சுன்னா ஆனா நீ ரொம்ப வெறித்தனமா இருக்கானே ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ற யூத்லாம் அப்படித்தானே செய்வாங்க அவங்க யூத்துல மைசூர்
என்ன இஞ்சிட்டு குரங்கு மரம் முடிச்சிருக்கீங்க? ஆமா, அவர் பெரிய மிலிட்டரி வேலைக்கு எடுக்கிறாரு ஆளு. வாட பரமட்டு ஆளு நல்லா வந்துடா. இப்படி போவாரு. நைட்டு தூங்கும் போது நைட்டியை போட்டு படுப்பியா சும்மா விடுங்க. சும்மா தான் படுத்துனாங்க. அதுதான் நல்லது. ஏன்னா தடம் விழுகாது, பாவாடையெல்லாம் கட்டக்கூடாது. நீங்க வரேன்னு சொல்லிட்டு அந்த திட்டு பேர் வந்துட போறேன். அதே மாதிரி ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவீங்களா? இல்லைங்க. ஏன் ஐஸ்கிரீம் போட்டு நட்டம் யார் சொல்றாருல? அவர் ஒரு ஆளை வீட்டுக்கு இருந்து போச்சு. ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நாங்க உள்ள போயிட்டோம்னா எல்லாரும் கூட்டம் போயிடும். பரவாயில்லையா? அப்போ முடிச்சிருவா முடிச்சிருவா. இங்கே கேட்போம். முடிக்க வேணாம்னு சொல்றாங்கல்ல, கைதுக்கு படிக்கிறவங்க முடிச்சுட்டு உள்ள உங்களை நாயின்னு சொல்றாங்கல்ல, கைதுக்கு. மெஜாரிட்டி கம்மியா இருக்கு, அந்த பாடி இறைச்சல். அதனால உன் பேரு அனிதா, என் பேரு எம்கேஆர். எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? கண்ணுட பால எம்கேஆர், கண்ணுட பால ஊத்த வந்த கண்ணம்மா 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 கண்ணம்மா, சின்ன பாட வார்த்தை சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மாறே மாறே, மத்தார பூவில் வந்து தேனே கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா 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 கண்ணையா, சில பாட வார்த்தை சொல்லையா. செய்யட்டுங்களா?
சுடுதண்ணில் குளிச்சுட்டு வா. ஏன் இப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு தான் முதல் முறை நான் ஆம்பளையே பார்க்கிறேன். வடதான் போதைக்கு போயிட்டே நத்திங் ஓகே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. நல்ல பொட்டிடா அப்பா. மை குழந்தை போவே ராதாகிருஷ்ண மாமாவுக்கு கொடுக்கலையா? திரும்புமா பிடிக்கலையா? குடிக்கலையான்னு கேக்குறாங்க. குடிக்கலையா? அந்த ஆட்டி தாளேல தல்லேல தாளாட்ட சாங் கண்டினியூ மேடம். மை குழந்தை